சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். இயேசு தமது ஊழியத்தின் முடிவில் அவர் பெத்தானியாவில் இருந்த லாசரு, மார்த்தாள் மற்றும் மரியாள் ஆகியோரின் வீட்டிற்கு வந்தார். மரண நித்திரையில் இருந்து எழுப்பப்பட்ட அதே லாசருதான் இவர். போதகரின் பாதங்களை விலையுயர்ந்த தைலத்தால் அபிஷேகம் செய்வதற்கு மரியாள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். இயேசுவோ இது தம்முடைய அடக்கத்திற்கான அபிஷேகமாய் இருக்கிறது என்று தெரிவித்தார். மத்தேயு 26:12. மறுநாள் ஒரு கழுதையை வரவழைத்து இஸ்ரேலின் ராஜாக்களைப் போல் அதன் மீது ஏறி எருசலேமுக்குள் பவனி வந்தார். இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் மேசியாவின் மகிமை வெளிப்படும் நாள் வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 23:37-39 முடிய. அதே சமயம் ராஜ்யம் கைவிடப்படவில்லை, மாறாக தாமதிக்கப்பட்டுள்ளது. மேசியாவின் மணவாட்டி வகுப்பாரில் ஒரு பகுதியினர் மட்டுமே யூதராக இருப்பார்கள். தாங்கள் பெற வேண்டிய முதன்மையான ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலர் அடையாமல் இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். இயேசுவே அந்த வாக்களிக்கப்பட்ட ராஜா என்ற விசேஷத்தை ஜனங்கள் உணர்ந்து அவரை மேசியா என்று போற்றினார்கள். இவ்வளவு மகத்தானவருக்கு முன்பாக உலகத்தில் சிறந்த எதுவுமே ஈடாகாது என்பதை குறிக்கும் வண்ணமாக அவர் வரும் வழியில் அவருக்கு முன்பாக வீதிகளில் வஸ்திரங்களை விரித்து குருத்தோலைகளை பரப்பினார்கள். இதற்கிடையில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் சந்ததியில் நீண்ட காலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21:9. இதை விசுவசிக்காத பரிசேயர் இவர்கள் செய்ததைக் கண்டு அருவருப்பாக எண்ணி இயேசுவிடம் வந்து அந்த கூச்சலை நிறுத்தும்படிக்கு சொன்னார்கள். அதற்கு இயேசு, சகாரியா தீர்க்கதரிசி 9:9 கெம்பீரி என்று சொல்லியிருக்கிறாரே, எனவே ஒரு கெம்பீரித்தல் இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்றும் பதிலளித்தார். அதாவது, தேவனே இதை சொல்லியிருக்க கெம்பீரித்தல் இருக்க வேண்டுமே, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமே என்பது போல பதிலளித்தார். பட்டணத்திற்குள் கர்த்தரின் இந்த வெற்றி பிரவேசத்தை தொடர்ந்து காசுக்காரரையும் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி தேவாலயத்தை சுத்தம் பண்ணின காரியமானது நடந்தது. ஆமென்.